வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே 3 சீட்டுக்கான எக்ஸ்பிளைன்ஸ் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இதுலேயும் தனிவட்டி கொஸ்டின் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 நாள் தனிவட்டி கொஸ்டின், அடுத்த 5 அடுத்தடுத்த டாபிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ 3வது நாளில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம லேர்ன் பண்ண அதே விஷயம்தான். தனி வட்டி அப்படிங்கிற போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீத வட்டி வீதம், ஆண்டு எத்தனை. ஓகே, அப்போ 1 × 7% மட்டும் தானே. அவங்க கொடுத்துருக்க 3000ல் 7% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா இதுதான் வட்டி. ஓகேங்களா, ரைட். அப்போ 3000ல் 7% என்ன, 1% எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட்டில் இருக்க 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுதான் 1%. ஓகேங்களா, இப்போ × 7 மொபைலா 21, 210 தான் இதற்கான வட்டி அமௌண்ட். அப்போ ஆப்ஷனில் கவனிங்க, ஆப்ஷன் ஏல தான் 210 இருக்குது. ஸோ அப்போது 210ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். மீதி இதில் மொத்த தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அசல் 3000லேருந்து இந்த வட்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சில்ல. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாலும் இது ஆர் வேல்யூ, இது பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது என் வேல்யூ. அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க, டோட்டல் அமௌண்ட்டும் கேட்குறாங்க. அப்போது எஸ்ஐ = PNR/100. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிக்கலாமா? 3000 இன்ட்டு என் வேல்யூ என்ன 1, ஆர் வேல்யூ 7/100. ஸோ இதுலேயும் நம்ம சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு 30 × 7ங்கிறதா கிடைக்கும். ஆன்சர் 210 வட்டி அமௌண்ட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் முடிவில் அவர் பெறும் மொத்த தொகையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் வட்டி சதவீதம் என்ன, 11%. எத்தனை வருஷம்? 2 வருஷங்களுக்கு. அப்போது இதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் வட்டிக்கான பர்சன்டேஜ் கிடச்சிடும். 11 × 2 22%. எதில் கண்டுபிடிக்கணும்? இந்த 5000ல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ 5000ல் 22% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 20% என்ன, அதாவது 10%னா 1 0 கேன்சல் பண்ணால் 10%. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை × 2ன்னு பண்ணோம்னா 20% நமக்கு கிடச்சிருமா? அதாவது 22%. ஃபஸ்ட்டு 20% பிடிச்சிக்கலாம், அடுத்து 2%. 20% என்ன, 500 × 2 1000. ஓகேங்களா, அடுத்து 1% என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 0 கேன்சல் பண்ணோம்னா 1%. 50 × 2 100. இதுதான் 2%. இப்போ 1000 + 100 1100. இதுதான் கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? மொத்த தொகை கேட்குறாங்க. மொத்த தொகையில் அசல் வேல்யூ என்ன, அசல் வேல்யூ 5000. இப்போ இவங்க வட்டி கண்டுபிடிச்சது 1100. அப்போ 6100 அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்க. ஒருவர் வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 6000ஐ கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் அப்படின்னா கடன் வாங்கினவங்க திருப்பி செலுத்துறா இருந்தால் எவ்வளோ கொடுப்பாங்க? அசலும் வட்டியும் சேர்த்து. அப்போ இங்கேயும் வந்துட்டு எவ்வளோ கேட்குறாங்க? மொத்த தொகை தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரைட். ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு வட்டி மட்டும் கண்டுபிடிச்சாவே வேலை முடிஞ்சிடலாம். ஏன்னா அசல் அமௌண்ட்டு 6000ங்கிறது இருக்குது. 6000த்தோட அந்த வட்டி எவ்வளோ கிடைக்குதோ அதை மட்டும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. அப்போது வட்டியோட சதவீதம் என்ன, 12% ஒரு வருஷத்துக்கு. மொத்தத்துக்கு 7 வருஷம்னா 12 × 7 70 + 14 84%. 84%. இதில் 6000ல் 84% தான் வட்டி அமௌண்ட்டு. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதையும் நம்ம என்ன பண்ணலாம், 80%, அடுத்து 4%. இந்த மாதிரி பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? இதில் 10% என்னங்கிறது 1 0 கேன்சல் பண்ணோம்னா இதுதான் 10%. × 8 தான் 80%. ஓகேங்களா, 10% × 8 தான் 80%. அப்போது 6 × 8 48. அப்போது 4800ங்கிறது 80% ப்ளஸ் 4% என்னங்கிற கண்டுபிடிக்கணும். 1 0 எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 0 கேன்சல் பண்ணால் இதான் 1%. அப்போது 1 × 1% × 4 தான் 4%. அப்போ 60 × 4 6 24. அப்போ 240. இது 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 240. இதை ஆட் பண்ணுங்க, 0 4 10 5040 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா, இது வட்டி அமௌண்ட்டு. மொத்த தொகை தானே கண்டுபிடிக்கணும். அசல் 6000, வட்டி அமௌண்ட்டு 5040. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 11040. ஓகே,
ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 1000 தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 1150 ஆகிறது எனில் வட்டி வீதம் 3% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வட்டி விதத்தை 3% அதிகரிக்கிறாங்க. ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினில் உள்ள கான்செப்ட். இப்போ என்ன தனி வட்டியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே பழசு இருந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அது எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்கு, 1150 மாறி இருக்கு. ஓகேங்களா, இப்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்க, 3% அதிகரிக்கிறாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு 3% அதிகரித்தா 3 ஆண்டுகள் என்ன 3 9%. அப்போது எக்ஸ்ட்ரா எவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 9% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த 9%ஓட அளவை எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம், அசல் வேல்யூலேருந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அசல் வேல்யூ அப்படியே தானே இருக்கும். அசல் 1000ல் 9% என்னங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே நீங்கள் ஆட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இதுலேயே 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 3% அதிகரித்தால் அப்படின்னா நம்ம இந்த 9% கண்டுபிடிச்சி இதில் ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் குறைந்து இருந்தால் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேவா, இதில் நீங்கள் அந்த பர்சன்டேஜ் எக்ஸ் ஏற்கனவே பழைய பர்சன்டேஜ் இருக்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அது எத்தனை வருஷத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, இப்போ 1000ல் 9% என்ன, 1000ல் 9% 900 90. ஓகேங்களா, ஸோ அப்போது 0 இங்கே 4 இங்கே 2 1 1240 அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 2 0 கேன்சல் பண்ணோம்னா இதான் 1%. 1% இன்ட்டு 9 அப்படின்னா 90. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1240. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். வைத்தீஸ் என்பவர் ரூபாய் 500 ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு செலுத்துகிறார். வட்டி வீதம் 7.5% எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் பணம் கட்டிடுறது, இந்த கான்செப்ட் இது வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்த தொகை அப்படின்னு தானே இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம மொத்த தொகை அப்படின்னா அசல் வேல்யூ ப்ளஸ் வட்டி வேல்யூ இது ரெண்டும் சேர்ந்தது தான். ஓகேங்களா, இப்போ நம்ம அசல் வேல்யூ ஒரு கான்செப்ட் இருக்குது, பிஎன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ நம்பர் வேல்யூங்கிறத இங்கே நோட் பண்ணுறோம். அடுத்தது வட்டி அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிப்போம், பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது மொத்த அமௌண்ட்டு, அதாவது மாதம் அவர் கட்டிக்கிட்டே இருந்தது 5 வருஷம் அளவில் அவர் எவ்வளோ கட்டியிருப்பார், அதுதான் மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. இங்கே இருக்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது மாதத்தில் 500 ரூபா கட்டுறாரா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இங்கே நோட் பண்ணோம். ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் அந்த 2 P இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதோட சேர்த்து N வேல்யூ, கேபிட்டல் N வேல்யூக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/12 இது ஒரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 1/12 இன்ட்டு N இன்ட்டு N + 1 டிவைடட் பை 2 இதுதான் அந்த கேபிட்டல் N கண்டுபிடிக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ ஸ்மால் என் என்னங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் என்கிறது 5 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது. ஓகேவா, இப்போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா அப்போ 5 வருஷத்துக்கு 60 மாதம். ஓகேவா, இந்த 60ங்கிற N வேல்யூ தான் இந்த 60, அதாவது ஸ்மால் என்னோட வேல்யூ தான் இந்த 60. புரியுதுங்களா, அப்போ இந்த 2 ஃபார்முலா ரொம்பவே முக்கியமான ஃபார்முலா தான். ஓகேங்களா, என்ன கான்செப்டுக்கு, அஞ்சலகம் அந்த மாதிரி கான்செப்டில் மாதம் கட்டுற கான்செப்டுக்கு இந்த ஃபார்முலா தான். ஓகேவா, இப்போ N வேல்யூ 60ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ண போகிறேன், மொத்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிற கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி, ஒரு மாதத்துக்கு 500 ரூபா கட்டினா 60 மாதத்துக்கு அரைஞ்சா 60 மாதங்கிறது தானே, அரைஞ்சா 30. அப்போது இந்த 000 30,000 அவர் கட்டியிருப்பார். ஓகேங்களா, அப்போ மொத்தத்துக்கு அவர் எவ்வளோ கட்டியிருப்பார், 30,000 அவர் கட்டியிருப்பார். இப்போது இதோட சேர்த்து வட்டி கான்செப்டில் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர் மாதம் கட்டுற அமௌண்ட்டு தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்டு N வேல்யூ. N வேல்யூவில் இந்த ஸ்மால் N வேல்யூ 60ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ கேபிட்டல் N, இப்போ நான் இந்த சைடு நோட் பண்ணுறேன், கேபிட்டல் N வேல்யூ 1/12 இன்ட்டு
60 ஸ்மால் என் வேல்யூ தான் 60 கண்டுபிடிச்சோம்ல 60 இன்ட்டு n + 1 60 + 1 61 டிவைடட் பை 2. ஸோ இப்போ 12 12 5 12 60. இப்போ 5 × 61 5 × 61 என்ன 1 5 5 6 5 30 305/2. இதுதான் அந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 305/2. ஓகேவா? இப்போ இதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். 305 டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் வேல்யூ என்ன ஆர் வேல்யூ 7.5. 7.5 நீங்கள் 7.5ன்னு இருக்கா 7.5 நம்ம 75/10 நோட் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? ஸோ அப்போது 75/10 இன்ட்டு ஃபார்முலாவில் வரக்கூடிய 100 டிவைடில் வரக்கூடிய 100. ஓகேங்களா? ஸோ எப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கிற புரியுங்களா? பிரின்சிபல் அமௌண்ட்டு 500 நோட் பண்ணியாச்சு. என் வேல்யூ 305/2 அதனால் 305/2 நோட் பண்ணியிருக்கேன். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5 அதனால் நான் 75/10 நோட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த 1 0 இங்கே இருக்க 1 0 கேன்சல் ஆயிருமா? அதுக்கு அடுத்தது இந்த 50 பார்த்தோம் அப்படின்னா 1 50 50 2 50 100 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ டிவைடில் என்ன இருக்குது 2 × 2 4ங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 305ஐயும் 75ஐயும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 5 25 இங்கே 2ங்கிற வரும் 3 × 5 15. அதே போல் 7 5 35 இங்கேயும் 3 அப்படியே வந்துடும் 21. ஸோ அப்போது ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 7 8 2 2. ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூ தான் நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 2 2 8 7 5 டிவைடட் பை 4 5 20. ஓகேங்களா? 5 20. அடுத்தது பேலன்ஸ் 2 28 அப்படின்னா 7 28. அடுத்தது 7ல் ஒரே ஒரு 4 இருக்குது. பேலன்ஸ் 3 35 அப்படின்னா 8 32. பேலன்ஸ் என்ன இருக்குது மீதி 3 ஒரு 0 சேர்க்கும்போது நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுருவோம். 30ல் பார்த்தோம்னா அகைன் 7 அப்படிங்கிறது இருக்கும் 28. பேலன்ஸ் என்ன 2 அப்போ ஒரு 0 சேர்த்தோம்னா 20. அப்போ 5 20. அப்போது எக்ஸ்ட்ரா கிடச்ச வட்டி அமௌண்ட் அவர் மாதம் அந்த மாதிரி கட்டினதில் மொத்தத்துக்கு 3000 கட்டியிருப்பார். வட்டி பார்த்தோம்னா 5718.75 வட்டி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஏற்கனவே இந்த 30,000தோட இந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணுவோம். அப்போ 30,000 + 5718 35,718.75. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து எவ்வளோ நம்ம ஸ்பீடாக சிம்பிளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சி 35,718.75. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் கவனிங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்க அதே மெத்தடு தான். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட்டு 8000 அப்படிங்கிறது இருக்குது. ஆண்டுக்கு 7% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் எவ்வளோ கிடைக்கும்? அப்போது 2 × 7 என்ன 14%. இந்த 8000ல் 14% என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் வட்டி அமௌண்ட். அப்போ மொத்த தொகைனா என்ன அந்த 8000தோட அந்த வட்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதை என்ன பண்ணலாம் 10% ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்து 4% கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ வரும் 10% பார்த்தோம்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் 10% ப்ளஸ் இன்னொரு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் 1%. நம்மளுக்கு எத்தனை சதவீதம் தேவை 4% தேவை. அப்போ × 4 80 × 4 32. அப்போ 320. 800 + 320 1120. ஓகேங்களா? இதுதான் வட்டி அமௌண்ட்டு 1120. ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மொத்த தொகை அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி அமௌண்ட்டு 1120. இதில் இருந்து அசல் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 8000. அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 9120. ஸோ 9120ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040ஆக மாறுகிறது எனில் மேலும் 2% வட்டி உயர்த்தினால் அது தொகை எவ்வளவாக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாடல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். தனி வட்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும்
ஏற்கனவே பழசு எவ்வளவு இருந்ததுங்கிறது தெரியல, தேவையும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ அந்த X% என்னன்னு தேவையில்லை. ஆனால் எவ்வளோ மாறி இருக்கு, 1040 மாறி இருக்கு. ஓகே, அடுத்தது 2% வட்டி உயர்த்திருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு 2% வட்டி உயர்த்தினா 3 ஆண்டுகள். ஓகே, அப்போ இருமூன் எத்தனை, 6%. மொத்தத்துக்கு எவ்வளோதான் உயர்ந்திருக்கும், 6% உயர்ந்திருக்கும். நம்ம அந்த 800ல் பிரின்சிபல் அமௌண்ட்டில் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மறந்து அப்படி இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது. பிரின்சிபல் அமௌண்ட்டு 800 800 6% என்ன, 1%ங்கிறது இந்த 2 0 கேன்சல் பண்ணால் 1%. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போ 8 × 6 6 48. அப்போ இது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகே, அப்போ அதை ஆட் பண்ணுங்கள். 8 8 1 0 1088ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா உயர்த்திருக்காங்களோ அதற்கான பர்சன்டேஜ். நீங்கள் 2% மட்டும் கண்டுபிடிச்சக்கூடாது. வருஷம் என்ன, 3 வருஷம். ஓகேவா, இந்த மாதிரி சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. ராகுல் 7/6/2006 அன்று ரூபாய் 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 என்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம டேட் அப்படிங்கிறத பார்க்கணும். 2006 வருஷம் 6வது மாதம். ஓகே, ஸோ அப்போ 6வது மாதம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள், 30 நாள். 30 நாளில் இந்த 7 நாளுக்கு முன்னாடி எத்தனை, 6 நாள். 6 நாள் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 24 நாள். ஓகே, அப்போ ஜூன் மாதம் அவர் 24 நாளுக்கு நம்ம வட்டி என்னன்னு பார்க்கணும். அடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக, அதாவது ஜூலை மாதம் ஃபுல்லாக வந்துட்டு அவர் வட்டி கொடுக்கல, அப்போ 31 நாள் சேர்த்துக்கணும். அடுத்து 8வது மாதத்தில் அவர் 19ஆம் தேதி கொடுக்குறாரு அப்படின்னா 18, அதுக்கு முன்னே 18 நாள் வரைக்கும் நம்ம இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு எடுத்துக்கணும். மொத்தம் டோட்டல் பாருங்கள். மொத்தம் டோட்டல் பார்த்தோம்னா இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1 7 73 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, 73 நாட்கள். நீங்கள் அந்த நியரஸ்ட்டாக இப்போ 73 ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாள் 2 நாளுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி 73 நாள் வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இதில் 73 நாள். இப்போ நாட்கள் இருந்துச்சு அப்படின்னா டிவைல் என்ன பண்ணுவோம், 365 அப்படின்னு போடுவோம். சாதாரண வருஷத்துக்குரிய நாட்கள் தான் போடுவோம். இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா யோசிச்சிடக்கூடாது. லீப் வருஷம் அப்போ 366 அப்படிங்கிற அதெல்லாம் இல்லை. இங்கே லீப் வருடமும் கிடையாது. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1/5. ஓகே, இதுதான் காலம். ஓகே, 1/5ங்கிறதான் காலம். நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், எவ்வளவு சதவீத வட்டி வீதம் ஒரு வருஷத்துக்கு என்ன, நெக்ஸ்ட் காலம் என்ன, இதை மல்டிபிள் பண்ணுவோமா. அப்போ 1/5 × 5 என்ன கேன்சல் ஆயிருமா, ஒரே 1% தான் அவர் எக்ஸ்ட்ரா கட்டுவார். இந்த 1% மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. 4000ல் 1% என்ன, இந்த 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 1%. 40 ரூபா தான் 1%. அப்போது அவர் செலுத்த வேண்டிய அமௌண்ட்டு 4000 + 40 4040. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதா. டேட் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/5ன்னு கிடைக்குது. வட்டி வீதம் இங்கே 5%. சிம்பிளை பண்ணால் ஒரே 1% தான் அவர் கட்டணும். இப்போ 4000ல் 1% 40. அப்போ கட்ட வேண்டிய மொத்த தொகை 4000 + 40 4040. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதத்தில் ரூபாய் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையும் காண்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. நம்ம வட்டி என்ன அப்படிங்கிற மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு அவர் 5% வட்டி வீதம்னா மொத்தத்துக்கு எத்தனை சதவீதம், எத்தனை ஆண்டு, 3 ஆண்டு. அப்போது 5% × 3 15%. இந்த 5000ல் 15% தான் அவர் என்ன கட்டுவார், வட்டியாக கட்டுவார். 15% என்ன, இதையும் 10% நீங்கள் 5%ங்கிறத பிரிச்சுக்கலாம், மனக்கணக்காகவே கண்டுபிடிக்கலாம். 10% என்ன, ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன், இதுதான் 10%. ப்ளஸ் 5% அப்படின்னா இதில் பாதி 250, அதாவது 500ங்கிறது 10% அப்படின்னா அதில் பாதி என்ன, 250. அப்போது மொத்தத்துக்கு 750 அப்படிங்கிறதான் அவர் கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட்டு. ஓகேங்களா, அவர் கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட்டு. இங்கே என்ன இருக்குது, ஆப்ஷன் ஏ இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏல தான் வட்டி 750ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன, அசல்ல இருந்து இந்த வட்டியை ஆட் பண்ணால் மொத்த தொகை 5000லேருந்து 750 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5750. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். ராம் தம்மிடம் உள்ள ரூபாய் 15000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனிவட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து
அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 73 நாளில் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு டேட்டு, ஒரு குறிப்பிட்ட 2 டேட்டு கொடுத்துட்டு இதுக்கு இடப்பட்ட நாள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் பார்ப்போம். இங்கே டேரெக்டாக 73 நாட்கள்னே சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த நாட்கள் என்ன பண்ணுவோம், 365ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/5ன்னு கிடைக்குதா. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 1/5. ஆரோட வேல்யூ என்ன, 4%. நீங்கள் இதிலேருந்து 4/5 அதாவது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 1/5 × 4, 4/5% என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR divided by 100. பிரின்சிபல் அமௌண்ட்டு 15,000 ஓகேங்களா. இன்ட்டு n வேல்யூ தான் நம்ம 1/5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு R வேல்யூ 4 டிவைட் பை 100. ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணுறேன். சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 4 5 5 3 5 10னா அப்போ 30, 3 15 அப்படின்னா 30. இன்னி 30 × 4, 30 × 4 என்ன, 120. இப்போ இதுதான் வட்டி அமௌண்ட்டு. அவங்க கேட்குறது மொத்த தொகை தானே. அப்போ 15,000த்தில் எக்ஸ்ட்ரா 120 ரூபா கட்டுவார். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ பின்னத்தில் வந்ததுனால நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா 0.8ங்கிறது இங்கே வரும். அப்போ 15,000த்தில் 0.8% 120ங்கிற வரும். அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சலகம் கான்செப்ட்டுங்கிறது ஒரு சில இது புதுசாக இருக்கலாம். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல மட்டும் 2 ஃபார்முலா வரும். எப்பயும் போல் நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு P + PNR/100ங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதே டயத்தில் அங்கே 2 பிரின்சிபல் அமௌண்ட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த n வேல்யூ கேபிட்டல் N ஸ்மால் n, ஓகே, அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை என்னங்கிறத பார்க்கணும். இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் வர கொஸ்டின்ஸை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நிறையா வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுப்போம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டும் நீங்கள் பாருங்கள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட் நேரத்தில் ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் 60 டேஸுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.